ஒரு போர் நிறுத்தம் 14 நாட்கள் போர் நிறுத்தம்ன்றது நடைமுறையில் இருக்கா இல்லையா என்று சொல்லி சந்தேகப்படுற மாதிரியான சில சம்பவங்கள் பதிவாகியிருக்கு. ஈரானுடைய IRGC படைப்பிரிவு அறிவிச்சிருக்கு இந்த போர் நிறுத்தத்திலிருந்து நாங்கள் வெளியேற முடியும் என்ற மாதிரி. அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார், இந்த போர் இப்போதைக்கு ஒரு போஸ் என்ற நிலைமையில் இருந்தாலும் அமெரிக்க இராணுவம் எந்த ஒரு நிமிஷத்தில் அறிவிப்பு கிடைச்சாலும் உடனடியாக ஈரானுக்குள்ள தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் சொல்லி இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமான மையப்புள்ளியா இப்ப திரும்ப மாறி இருக்கிறது லெபனானுடைய ஹெஸ்புல்லா இயக்கம். லெபனான் வரலாற்றில் நடக்கிற மிக மோசமான ஒரு தாக்குதல் சம்பவம் இன்றைய ஒரு நாளில் மட்டும் பதிவாகி இருக்கு. 250க்கும் அதிகமான நபர்கள் இஸ்ரேலினுடைய தாக்குதலில் லெபனானில் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த போரில் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்துகிற சம்பவமா இது பதிவாக போகுது. ஹோமுஸ் நீரிணை திறக்கப்பட்டதா அறிவிக்கப்பட்டாலும் அதுலேயும் ஒரு சர்ச்சை நிலவி கொண்டிருக்கு. என்னெல்லாம் நடந்திருக்கு என்றதை பற்றி விளக்கமாக பார்க்க போறோம். கடந்த 24 மணித்தியாலங்கள் என்ன நடந்திருக்கு, இப்போ என்ன நடந்து கொண்டிருக்குன்றதை இந்த வீடியோவில் விளக்கமாக தெளிவாக பார்த்துடலாம். அமெரிக்க ஜனாதிபதி இந்த போரை சோஷியல் மீடியாவில் ஆரம்பிச்சு வச்ச மாதிரி அவருடைய ட்ரூத் சோஷியல் மீடியா பக்கத்திலேயே போர் முடிவுக்கு வந்திருக்கு. 14 நாட்கள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லி ஆரம்பிச்சிருந்தார். பாகிஸ்தான் இதில் சில முயற்சிகள் ஈடுபட்டிருந்தது. துருக்கி, எகிப்து இந்த மாதிரியான நாடுகள் தலையீடு செய்து இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கு என்ற மாதிரி செய்திகள் வெளிவந்திருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய மிக முக்கியமான ஒரு நிபந்தனையா இல்லாட்டி கோரிக்கையா இருந்தது ஹோமோஸ் நீரிணை திறக்கப்படணும் என்றது. என்னதான் அணுவாயுதம் சம்பந்தமா இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டதா சொல்லப்பட்டாலும் கூட ஹோமோஸ் நீரிணை என்றதை மையப்படுத்தி இந்த போர் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. ஈரான் ஹோமோஸ் நீரிணையை கட்டுப்படுத்த முடியாது, அது திறக்கப்படணும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். அந்த யோசனைக்கு இல்லாட்டி அந்த நிபந்தனைக்கு ஈரான் சம்மதம் தெரிவிச்சிருக்கு. இதனால 14 நாட்கள் கால அவகாசம் இல்லாட்டி 14 நாட்கள் போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கு சொல்லி ட்ரம்ப் சோஷியல் மீடியா பக்கத்திலேயே அறிவிக்கிறார். இதுக்கு 15 யோசனைகளை இல்லாட்டி நிபந்தனைகளை அமெரிக்க தரப்பு முன் வச்சிருந்தது என்ற மாதிரி அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த 15 நிபந்தனைகளும் யோசனைகளும் என்னன்றது ஊடகங்களில் பேசப்பட்டிருந்தாலும் உத்தியோகபூர்வமா அமெரிக்க தரப்பு இதுதான் டாக்குமெண்ட் சொல்லி இதுதான் ஆவணம், இது இந்த மாதிரியான யோசனைகளை முன் வச்சிருக்கிறோம் சொல்லி பகிரங்கமா இந்த ஒரு இடத்திலையும் சொன்னது கிடையாது. சில ஊடக நிறுவனங்கள் ஊகத்தின் அடிப்படையிலையும் தங்களுக்கு கிடைச்சிருக்கிற தகவல் என்ற அடிப்படையிலையும் இதா இருக்கலாம் என்ற மாதிரி சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தது. அணுவாயுதத்தை நோக்கி ஈரான் நகரக்கூடாது, ஈரானுடைய தாக்குதல் வல்லம்ன்றது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருக்கப்படணும், ப்ராக்சிகளோட ஈரானுக்கு சார்பான ஹூத்தி இயக்கம் இருக்கலாம், லெபனான் ஹெஸ்புல்லா இயக்கம் இருக்கலாம், இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு ஈரானுடைய உதவி இதுக்கு மேலேயும் கிடைக்கக்கூடாது என்ற மாதிரியான சில நிபந்தனைகள் அமெரிக்காவால் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதுக்கு அமெரிக்கா ஈரான் சம்மதம் தெரிவிச்சிருந்தது என்ற மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூட குறிப்பிட்டிருந்தார். அந்த மாதிரி நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லைன்னு சொல்லி ஈரான் நிராகரிச்சிருந்தது. இதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஈரானுடைய 10 யோசனைகள் இல்லாட்டி 10 நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் 100% உறுதி செய்யப்பட்ட யோசனைகள் கிடையாது. இந்த மாதிரியானதா இருக்கலாம் என்ற அடிப்படையில் ஈரான் ஊடகங்களில் பேசப்பட்டு அமெரிக்க ஊடகங்கள் சர்வதேச ஊடகங்களில் பேசப்பட்டிருந்தது. இந்த 10 நிபந்தனைகளும் மிக கடுமையானது. இப்ப தோல்வியில இருக்கிற ஒரு தரப்பா இருந்த இந்த மாதிரியான கடுமையான நிபந்தனைகளை முன்வைக்க போறது கிடையாது. அமெரிக்காவினுடைய பார்வையில் அமெரிக்க ஆதரவாளர்களினுடைய பார்வையில் ஈரான் படு தோல்வியை சந்திச்சிருக்கு என்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படி படு தோல்வியில் இருக்கிற தரப்பால முன்வைக்கப்பட்டிருக்கிற யோசனைகளா இது கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. அது உண்மையா இருக்கிற பட்சத்தில் இந்த 10 யோசனைகள்லையும் இருக்கிற மிக கடுமையான யோசனைகள் நிபந்தனைகள் என்னன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய படைத்தரப்பு இந்த பிராந்தியத்திலிருந்து மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து உடனடியாக வெளியேற்றப்படணும் என்றது. தங்களுடைய சார்பான அமைப்புகள் மேல நடத்தப்படுற ஹூத்தி இயக்கம் மேல இதுக்கு முதல்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. எதிர்காலத்தில் தாக்குதல் நடத்தப்படும் இருந்தாலும் ஹெஸ்புல்லா இயக்கம் மேல தாக்குதல் நடத்தப்படும் இருந்தாலும் அந்த மாதிரியான தாக்குதல் சம்பவங்கள் உடனடியாக நிறுத்தப்படணும் என்றது. யுரேனியத்தை நாங்கள் வெளியேற்ற போறது கிடையாது. யுரேனியம் என்ரிச் பண்ணப்படுற செறிவூட்டப்படுற யுரேனியத்துக்கான அனுமதி ஈரானுக்கு கொடுக்கப்படணும் என்ற மாதிரியும் ஒரு யோசனை நிபந்தனை இதுக்குள்ள இருக்கு என்ற மாதிரி ஒரு சில ஊடகங்கள் ஈரான் ஊடகங்கள் மேற்குலக நாடுகளினுடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது. அமெரிக்காவில் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிபந்தனைகளே கிடையாது. ஆனால் இதுல ஆக்கபூர்வமான யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி நாங்க யோசிக்க முடியும் என்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 2 தரப்பிலிருந்தும் முன்வைக்கப்பட்டிருக்கிற நிபந்தனைகளை பொறுத்த வரைக்கும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிபந்தனைகள் கிடையாதுன்றதை நாங்கள் முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு. இப்ப 2 கிழமை 14 நாட்கள் கால அவகாசம் போர் நிறுத்தம் சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. 2 தரப்பிலையும் இருந்து யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு, இல்லாட்டி நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிபந்தனைகள் சம்பந்தமா
பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஒரு காலகட்டமாக தான் இதை பார்க்க முடியுமே தவிர இந்த யோசனைகளை ஈரான் ஏற்றுக்கொண்டிருக்கு, இல்லாட்டி அமெரிக்கா ஏற்றுக்கொண்டிருக்கு, இந்த தரப்பு அடிபணிஞ்சிருக்கு, பயந்து போயிருக்குன்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது. ரெண்டு தரப்புல இருந்து யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த 14 நாட்கள் கால அவகாசத்துக்குள்ள இல்லாட்டி போர் நிறுத்தத்துக்குள்ள எந்த விதமான தாக்குதலும் இப்போதைக்கு நடத்தப்படாது. இந்த யோசனைகளோட உடன்பட முடியுமா இல்லாட்டி திருத்தங்கள் செய்ய முடியுமா சொல்லி அதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான யோசிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமா இந்த 14 நாட்களும் பயன்படுத்தப்பட இருக்கு. இப்ப இது சம்பந்தமா செய்திகளை வெளியிட்டிருக்கிற அமெரிக்க ஊடகங்களுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கு இடையிலையும் சில கருத்து முரண்பாடுகள் வழக்கம் போல பதிவாகி இருக்கு. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சில ஊடகங்கள் ட்ரம்புக்கு சார்பான நிலைப்பாட்டில் இருக்கும். ஒரு சில ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரம்போட ஒரு நல்ல உறவு கிடையாது. எல்லா நாடுகளையும் இருக்கிற மாதிரியான ஒரு ஊடக நடைமுறை தான் அமெரிக்காவிலையும் இருக்கு. இப்ப CNN ஒரு செய்தியை வெளியிட்டதுக்கு பிறகு ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார், அவருடைய வளமையான அதே வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார், ஃபேக் நியூஸ் சொல்லி. CNNல ஒரு தலைப்பு செய்தி போடப்பட்டிருந்தது. ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு பேரவை சொன்னதா சொல்லப்படுற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்தம் சொல்லி அறிவிச்சிருந்தாலும் இது ஒரு மோசடி, ஃப்ராட் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தது. அதை தலைப்பு செய்தியாக்கி CNN ஒரு செய்தி வெளியிட்டதுக்கு பிறகு CNNன்றது அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு ஊடகம், ட்ரம்புக்கு எதிரான ஒரு ஊடகம், ஃபேக் நியூஸை வெளியிடுற ஒரு ஊடகம் என்ற மாதிரி ட்ரம்ப் மாதிரி தான் கதைக்கிறதுக்கு வருது. அந்த மாதிரியான ஒரு இது அவர் சொல்லியிருந்தார். இப்போ அதுக்கு பிறகு CNN சொல்லியிருந்தது, ஈரானுடைய யோசனைகள் மிக கடுமையானது, நிபந்தனைகளை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு, ட்ரம்ப் சில விஷயங்களை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறார் சொல்லி. அதுக்கு பிறகு ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார், இந்த யோசனைகள் நிபந்தனைகள் சொல்லி வெளித்தரப்புக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, வெளியில பேசுற விஷயங்கள் கிடையாது, க்ளோஸ் டோர் மீட்டிங்ல தான் ஒரு ரகசியமா இல்லாட்டி இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற தரப்புகள் மட்டுமே பேச வேண்டிய விஷயம் தானே தவிர இதோட வெளித்தரப்புகளுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது, வெளிநபர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது என்ற மாதிரி ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். அந்த 15 யோசனைகள் நிபந்தனைகள் என்ன, 10 நிபந்தனைகள் என்னன்றது இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமா எந்த ஒரு தரப்பாலையும் உறுதி செய்யப்படலை. இதா இருக்கலாம் சொல்லி ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற தகவல்கள் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஈரான் தரப்பு சில நேரங்களில் அமெரிக்கா சொல்றதை கேட்டு செயற்பட்டிருக்க முடியும், இல்லாட்டி அமெரிக்க தரப்பு ஈரான் சொல்றதை கேட்டு செயல்பட்டிருக்க முடியும். என்ன நடந்திருக்கு என்றது உண்மையில ஊடகங்களுக்கு கூட தெரியாத ஒரு நிலைமையில வெளியில இருந்து பார்க்கிறவர்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் சோசியல் மீடியால நாங்கள் பதிவுகளை போட்டாலும் உண்மையான நடைமுறை ரீதியில இப்ப வந்து கொண்டிருக்கிற செய்திகளை பொறுத்த வரைக்கும் ஆதாரபூர்வமா இல்லாட்டி உத்தியோகபூர்வமா சொல்லப்பட்ட காரணங்கள் எதுவுமே இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படலை. இந்த போரை பொறுத்த வரைக்கும் அடுத்ததா எப்படியான ஒரு நிலம் உருவாகலாம் என்றதான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி. இப்ப ஈரானுடைய பாதுகாப்பு தரப்பு அறிவிச்சிருக்கிறதா சொல்லப்படுற ஒரு செய்தி இன்னைக்கு ஈரானுடைய ஊடகங்கள்ல குறிப்பிடப்பட்டிருந்தது. ஹோமோஸ் நீரிணை திறக்கப்பட்டிருக்கு, அமெரிக்கா சொன்னதை கேட்டு செயற்பட்டிருக்கு ஈரான் என்ற மாதிரி பேசப்பட்டிருந்தாலும் ஹோமோஸ் நீரிணை திரும்பவும் மூடப்பட்டிருக்கு என்று சொல்லி ஈரானுடைய அரச படைப்பிரிவு இல்லாட்டி புரட்சிகர காவல் படை அறிவிச்சிருக்கிறதா ஈரானுடைய அரச ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா லெபனான் மேல நடத்தப்பட்ட தாக்குதல், அதை பற்றி நான் கதைக்கலாம். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 கப்பல்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கு என்ற தகவல் வெளிவந்ததுக்கு பிறகு சில நாடுகள், பஹ்ரைன் மாதிரியான நாடுகள்ல வான்பரப்பை திறக்கிறதுக்கு முயற்சி எடுக்கப்பட்டிருந்தது. அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வெளிவந்திருந்தது. ஹோமோஸ் நீரிணை திறக்கப்படும், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தாலும் வெறுமனே 3 கப்பல்களுக்கு மட்டும்தான் ஈரான் அனுமதி கொடுத்திருக்கு. திரும்பவும் ஹோமோஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கு என்ற ஒரு செய்தி ஈரான் அரச ஊடகங்கள்ல இன்னைக்கு பேசப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் மத்திய கிழக்கு நாடுகள் மேலேயும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் பதிவாகி இருக்கு. போர் நிறுத்தம் சொல்லி அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு ஈரானுடைய ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. சவுதி அரேபியா மேல நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் இருக்கலாம், குவைத் மேல, ஐக்கிய அரபு அமீரகம் மேல, பஹ்ரைன், கட்டார் சொல்லி வளமையா நடத்தப்பட்ட தாக்குதல் மாதிரி போர் நிறுத்தத்துக்கு பிறகும் இந்த மாதிரியான ஒரு சில தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. அதுலயும் குறிப்பா சவுதி அரேபியாவினுடைய பைப்லைன் மேல ஒரு நாள்ல மட்டும் 7 மில்லியன் பரல்களை கொண்டு போற ஹோமோஸ் நீரிணைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து செங்கடல் பகுதிக்கான க்ரூட் ஆயிலை கொண்டு போற பைப்லைன் மேலேயும் ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு சொல்லி மேற்குலக நாடுகளினுடைய 3 ஊடகங்கள் உறுதி செய்திருக்கிறதா அன்றைக்கு சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதுவரைக்கும் சவுதியினுடைய உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படலை. மற்ற நாடுகளிலையும் தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. குவைத் மேலேயும் மோசமான சில தாக்குதல் சம்பவங்கள், பவர் பிளான்டோட சம்பந்தப்பட்டிருக்கிற இடமா இருக்கலாம், இல்லாட்டி எண்ணெய் கட்டமைப்போட சம்பந்தப்பட்டிருக்கிற இடம் சொல்லி மிக மோசமான தாக்குதல்கள் இந்த போர் நிறுத்தம் சொல்லி அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகும் கூட
ஈரானால நடத்தப்பட்டிருக்கு என்ற செய்திகள் இன்றைக்கு அதிக அளவில் பேசப்பட்டிருந்தது. அப்படி இருந்தால் உண்மையிலேயே போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கா என்ற ஒரு கேள்வியும் சந்தேகமும் இதுக்கு பின்னால் இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் இந்த போர்லேயே ஒரு திருப்பு முனையா பதிவாகி கொண்டிருக்கிற சம்பவம் என்னன்னு சொன்னா, இப்ப இஸ்ரேல் தொடர்ச்சியா லெபனானுக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிற மிக மோசமான ஒரு தாக்குதல். இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து இன்றைய நாள்ல தான் மிக மோசமான ஒரு நாளா வரலாற்றில் பதிவாகி இருக்கு என்று சொல்லி சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது. 1982ஆம் ஆண்டு லெபனானுக்குள்ள எப்படியான மோசமான ஒரு அழிவு பதிவாகி இருந்ததோ, இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் சம்பவத்துக்கு பிறகு, படையெடுப்புக்கு பிறகு மிக மோசமான ஒரு அழிவை லெபனானுடைய பல பிரதேசங்கள் சந்திச்சிருந்தது. நூற்றுக்கணக்கானவர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம், ஆயிரக்கணக்கானவர்கள் கொலை செய்யப்பட்ட மிக மோசமான ஒரு போராது மாறி இருந்தது. கிட்டத்தட்ட 3000 பேர் வரைக்கும் 30,000 பேர் வரைக்கும் காயமடைஞ்சதா சொல்லப்பட்டிருந்தது. 19,000 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டதா தரவுகள் இருக்கு. அதே மாதிரியான அந்த போரை இப்ப நடந்து கொண்டிருக்கிற இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் நினைவுபடுத்துது என்று சொல்லி சர்வதேச ஊடகங்கள் இல்லாட்டி ஒரு சில போர் சம்பந்தமான எக்ஸ்பர்ட்ஸ், நிபுணர்கள் சொல்றதையும் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு மிக மோசமான தாக்குதல். 10 நிமிஷங்களுக்குள்ள மட்டும் 100 இடங்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற ஹெஸ்புல்லா இயக்கத்தின் மேல நாங்க தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றதான் இப்ப இஸ்ரேல் தொடர்ச்சி அறிவிச்சு கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இப்ப போர் நிறுத்தம் சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இஸ்ரேல் தொடர்ச்சியா லெபனானுக்குள்ள இந்த மாதிரியான தாக்குதல்களை நடத்தி வருது. இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு குறிப்பிட்டிருந்தார், போர் நிறுத்தத்துக்கு நாங்களும் உடன்படுறோம், அமெரிக்கா உடன்பட்டிருக்கு, அமெரிக்கா சொல்றது கேட்டு ஈரான் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்த போறது கிடையாது. ஆனா இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமான உடன்படிக்கையில ஹெஸ்புல்லா இயக்கம் சம்பந்தமா எந்த ஒரு இடத்திலையும் குறிப்பிடப்படல. இதனால ஹெஸ்புல்லா இயக்கத்தை இலக்கு வச்சு லெபனானுக்குள்ள நாங்க தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் சொல்லி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவும் அறிவிச்சிருந்தார். ஈரான் மேல தாக்குதல் நடத்தப்படலன்னு சொன்னா, மற்ற இடங்கள்லையும் போர் இல்லைன்னு சொன்னா, ஒரு பக்கம் காசாவுக்குள்ள தாக்குதல் நடத்தப்படுது, இன்னும் ஒரு பக்கம் இதுவரைக்கும் ஈரானுக்குள்ள பயன்படுத்தப்பட்ட, ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு பயன்படுத்தப்பட்ட எல்லா ஆயுதங்களையும் லெபனான் மேல தாக்குதல் நடத்துறதுக்காக இஸ்ரேல் இப்ப பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இதுல மிக மோசமான இழப்புகள் லெபனானுக்குள்ள பதிவாகி இருக்கு. சாதாரணமான அப்பாவி பொதுமக்கள், 100க்கும் அதிகமான சிறுவர்கள் உட்பட பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் பதிவாகி இருக்கு. 250க்கும் அதிகமானவர்கள் ஒரே நாள்ல 250க்கும் அதிகமானவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கன்றதுதான் சர்வதேச ஊடகங்கள்ல பரபரப்பான ஒரு செய்தியா மாறி இருக்கிற ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா, லெபனானுக்கும் இல்லாட்டி ஹெஸ்புல்லா இயக்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இந்த போர் ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஈரான் மேல இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்தி இருந்தது. அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி ஈரானுக்கு சார்பா இருக்கிற ஹெஸ்புல்லா இயக்கம் ஈரானுக்கு சார்பா நாங்களும் களமிறங்குறோம் சொல்லி இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கு பிறகு ஒரு படையெடுப்பு, கிட்டத்தட்ட ஒரு படையெடுப்பு, தரை தாக்குதல் லெபனானுக்குள்ள இஸ்ரேலால ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இப்ப ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லி சொல்லப்பட்டாலும் கூட, மற்ற பக்கம் ஈரானுக்காக களமிறங்கின தரப்பு மேல இஸ்ரேல் நடத்துற தாக்குதல், சாதாரணமான இடங்கள், நகரங்கள் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் சொல்லி மிக மோசமான பேரழிவை இந்த சந்தர்ப்பத்தில் லெபனான் சந்திச்சு கொண்டிருக்கு. இந்த மாதிரியான தாக்குதல் தொடர்ச்சியா நடத்தப்படும் இருந்த லெபனானுக்குள்ள இஸ்ரேலினுடைய தாக்குதல் தொடருமா இருந்தா, ஈரான் இந்த போர் நிறுத்தத்திலிருந்து வெளியேற முடியும், இஸ்ரேலை நோக்கி திரும்பவும் எங்களுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட இருக்கு என்று சொல்லி இன்னைக்கு அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு தரப்பு சொல்லி இருக்கு. அந்த நாட்டினுடைய அரச ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு தரப்புல நேரடியாக ஈடுபடுறதுன்றது இந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வர்றது என்ற மாதிரி தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டி இருக்கு. இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தப்படும் இருந்தால் திரும்பவும் 2 நாடுகளும் மாறி மாறி பதிலடி கொடுக்கும், திரும்ப மத்திய கிழக்கு நாடுகள் மேல தாக்குதல் நடத்தும், இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்காக திரும்ப அமெரிக்கா களமிறங்குற மாதிரியான ஒரு நிலம் உருவாக முடியும். இஸ்ரேலினுடைய இந்த ஒரு செயற்பாடுன்றது ஒட்டுமொத்த இந்த பிராந்தியம் மட்டும் இல்லாம அமெரிக்காவும் திரும்ப இதுக்குள்ள வர்ற மாதிரியான தாக்குதல் தான் லெபனானுக்குள்ள தொடர்ச்சியா இஸ்ரேலால நடத்தப்பட்டு வருது. அடுத்ததா ஈரானுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்றதான் ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். ஹோமோஸ் நீரின திரும்பவும் மூடப்பட்டிருக்கு சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்கு. இந்த போர் நிறுத்தத்திலிருந்து வெளியேற முடியும் என்ற மாதிரி அந்த நாட்டினுடைய அரச ஊடகம் பாதுகாப்பு தரப்பை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டிருக்கு. இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தப்படலாம் சொல்லி ஈரான் ஒரு எச்சரிக்கை விடுத்ததுக்கு பிறகு ஈரானுக்குள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் திரும்பவும் ஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்கு என்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருக்கு. அடுத்து வரப்போற ஒரு சில மணித்தியாலங்கள் என்றது இஸ்ரேல் லெபனானுக்குள்ள நடத்துற தாக்குதலை பொறுத்து தான் என்ன நடக்கும் என்றது தெரிய வரும். ஆனா சோசியல் மீடியால பார்க்குற நேரத்தில் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அமெரிக்காவினுடைய தோல்வி ஈரானுடைய வெற்றி, இல்லாட்டி ஈரானுடைய தோல்வி அமெரிக்காவினுடைய வெற்றி என்ற மாதிரி நிறைய பேர் இதை கொண்டாடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு பக்கம் பார்க்குற நேரத்தில் உண்மையான கள யதார்த்தத்தை பார்க்குற நேரத்தில் உண்மையில இந்த போர் முடிவுக்கு வந்திருக்கு சொல்லி எடுத்துக்கொள்ள முடியாது. அமெரிக்க தரப்பு நாங்கள் தயாரா இருக்கிறோம் சொல்லி ஆரம்பிச்சிருக்கு. வெள்ளிக்கிழமை பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் நடத்தப்படுற பேச்சுவார்த்தை உண்மையில நடக்குமா இல்லையான்றது இதுவரைக்கும் தெரியாது. அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வென்ஸ்
பாகிஸ்தானுக்கு பயணம் செய்வார் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு ட்ரம்ப் இதை பற்றி கேள்வி கேட்ட நேரம் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார், ஜேடி வேன்ஸ் பெரும்பாலும் போக மாட்டார், போவாரா இல்லையா என்றது எனக்கு தெரியாது என்ற மாதிரி வழக்கம் போல குழப்பமான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு சில நேரங்களில் அவர் போகாமல் இருக்கலாம் சொல்லப்படுது. இந்த பேச்சுவார்த்தைக்கான குழுவை அனுப்புற தயார்படுத்துற செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற தரப்புகளை மேற்கோள் காட்டி சில ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிற செய்தி என்னன்னு சொன்னா, இந்த பேச்சுவார்த்தையில ஜேடி வேன்ஸ் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி கலந்து கொள்ள மாட்டார் என்ற மாதிரி பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுது. அப்ப அமெரிக்கா சார்பா இந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொள்ள போற தரப்புகள் யாருன்றது இதுவரைக்கும் தெரியாது. போர் நிறுத்தம் 14 நாட்கள் சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கடந்த ஒரு சில மணித்தியாலங்களில் பதிவாகி இருக்கிற இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையில போர் நிறுத்தம் நடைமுறையில் இல்லை என்ற மாதிரி தான் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு. ஹோமுஸ் நீரின திரும்பவும் மூடப்பட்டிருக்கு என்ற அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் ட்ரம்பினுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் இருக்கு. அடுத்ததா என்ன நடக்கும் என்றதை யாராலையும் ஊகிக்க முடியாத ஒரு நிலைமை தான் இப்போதைக்கு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.